ஹாப்பினஸ்னா என்ன? அது டிபெண்ட் அப்பான்ஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும். அதுபடி தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப இதுதான் ஹாப்பினஸ். ஒரு பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த ஒரு வீடியோ பேசினாலும் சரி அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு தான் பேசுவேன். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்ல இருந்து ஒரு பேசலான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஹாப்பினஸ்னால் நம்ம எதை தேடி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒரு ஒப்பீனியன்ஸ் வருது. அந்த ஒப்பீனியனை நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு தோணுதா இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நார்மல் ஜென்சி ஜென்ரேஷனில் ஒரு 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே தான் மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அவங்கள தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக சோசியல் மீடியாவில் இருப்போம். நம்ம இன்ஸ்டாகிராமில் இருப்போம், ஃபேஸ்புக்கில் இருப்போம், யூடியூப்பில் பார்ப்போம். அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜென்ரேஷன் தான். இவங்களுக்குள்ள ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்குது. இப்படி இருந்தால் தான் ஹாப்பினஸ். ஒரு காலேஜ் பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ் பையன் ஒரு பையன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு அடிக்கடி கட்டடிச்சிடுறான். ஒரு டூர் போகிறான், பைக்கில் பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறான், நிறைய இடத்துக்கு நிறைய சிட்டிஸ் நிறைய ஸ்டேட்ஸ் ட்ராவல் பண்ணுறான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து சோசியல் மீடியா போடுறான். ஒன்ஸ் இன் லைஃப் யோலோ அப்படின்னு சொல்லி போடுறான். பயங்கரமாக இவன் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருக்கான். அது இன்னொரு சைடு ஒரு பையன் இருக்கான், ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறான். ஒரு காலேஜ் போயிட்டு வரான், அவங்க ஃபேமிலி பார்க்குறான், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறான், வீக்கெண்டில் கிரிக்கெட் விளையாடுறான், ஒரு ரீல்ஸ் பார்க்குறான், ஒரு சினிமா பார்க்குறான். மெஜாரிட்டி இந்த மாதிரி தான் இருப்பான். இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, இப்படி இருக்கிறது கம்மி கிடையாது. சேம் அகைன் அந்த பையன் மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு ட்ராவல் பண்ணுற அந்த பையன் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிடையாது. ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. அவனுக்கு ஏற்ற மாதிரி இவன் ஹாப்பினஸ் இருக்கான், இவனுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பினஸ் இருக்கான். நம்ம ஒரு சோசியலாக ஒரு ரேட் பண்ண வேணாம். இவனுக்கு ஒரு 5, இவனுக்கு ஒரு 2, ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேட் பண்ண வேணாம். சொசைட்டியாக ஒரு மாபா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரேட் பண்ண வேணாம். டிபெண்ட் அப்பான்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் படி தான் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது டிஃபைன் பண்ணுமே தவிர, ஒருத்தருக்கு ஒரு சொந்த கிராமத்தில் அவங்க விவசாயம் பண்ணிவிட்டு அவங்களோட பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கிறது ஹாப்பினஸாக இருக்கும். இன்னொருத்தருக்கு பயங்கரமாக ஊர் சுற்றி உலகம் சுற்றணும் அப்படிங்கிறது ஹாப்பினஸாக இருக்கலாம். டிபெண்ட் அப்பான இண்டிவிஜுவல்ஸ் தான் தவிர ஹாப்பினஸை இது பண்ணால் தான் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களோட நல்ல சைடு மட்டும்தான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டஸாக வைப்பாங்க. அவங்களோட பிரச்சனையாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்க பாசிட்டிவ் சைடை மட்டும் பார்த்துட்டு இவங்க இப்படி தான் இருக்காங்க, நம்மளும் இவங்கள மாதிரி இருந்தால் ஹாப்பினஸாக இருக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கிறது ரொம்ப தவறு. இப்போ ஒரு சில நேச்சுரலான படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்தாலும் சரி, வேறு மலையாளத்தில் வந்தாலும் நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம அந்த விஷயத்தை மிஸ் பண்ணுறத அவங்க ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நம்ம போரிங் நம்ம நினச்சிட்டு வேற யாரோ கம்பேர் பண்ணிட்டு ரொம்ப கம்மியாக நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிம்பிளான லைஃப்பை ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கும் போது, ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷனை ஸ்க்ரீனில் காமிக்கும் போது ரொம்ப அந்த படம் நல்லா இருக்குது, பயங்கரமாக ஓடுது. இதை தாண்டி இப்போ இன்னொரு காக்கா முட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு பீஸா சாப்பிட்றது தான் ரொம்ப ப்ரியாரிட்டியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சாப்பிட்டு பார்க்குறப்ப அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு சில பேருக்கு பீஸா ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அதிகமாக பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இந்த ஃபுட்டு விஷயத்திலே சரி, இதுதான் சாப்பிட்டா தான் இது ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்லாம். பட் ஒரு எமோஷன், இது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், இது சாப்பிட்லன்னா நீங்கள் என்ன இதெல்லாம் பிறந்தீங்களா, இதுக்கு இதெல்லாம் சாப்பிடாம நீ ஏன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளால கேட்டுக்கிட்டு டிமோட்டிவேட் ஆக வேணாம். ஹாப்பினஸை இதுதான் ஹாப்பினஸ்ங்கிறது யாராலையும் மெஷர் பண்ண முடியாது, யாரும் சொல்லவும் முடியாது. நம்ம நாஸ்டாலஜிக்காக நிறையா விஷயம் இருப்போம். சின்ன வயசில் ஒரு அரை மணி நேரம் ஒரு சீரியல் கேப்பில் ஒரு அரை மணி நேரம் கிரிக்கெட் பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஹாட்ஸ்டார் இருக்குது, ஃபுல் டே பார்க்கலாம். பட் அப்படி எத்தனை பேர் அப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. சேம் அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும் சரி, எப்போயாவது பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சன் டிவியில் அவ்வளோ விளம்பரத்தோடு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷம் கேப்பில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 30 செகண்ட் விளம்பரத்தை எப்போ தான் போகும், அவ்வளோ படங்கள் இருந்தால் நம்ம சூஸியாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஒரு பிளே ஸ்டேஷனில் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டதாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் விளையாண்டதாக இருக்கட்டும், அப்போ பயங்கரமாக அந்த சின்ன சின்ன விஷயம் அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஹாப்பினஸ் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளோட தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் தான் தவிர ஒரு சந்தோஷத்தை வெளியிலேயே காசு கொடுத்து வாங்க முடியாது. எஸ், மணிங்கிறது ஆல்வேஸ் அல்டிமேட். மணி ஒரு பேசிக்கான சர்வைவல் அப்போ தான் கொடுக்க முடியும். அப்படி அதை தாண்டி அந்த ஹாப்பினஸ்ங்கிறது நமக்குள்ள இன்னர் பீஸ் தான் நம்ம தான் தேடணும் தவிர, அதை நம்ம தான் சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறோம். டே டு டே லைஃப்பில் அதுக்கான நேரம் ஒதுக்கி அதுக்கு நமக்கு பிடிச்சவங்களோட பேசி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் ஹாப்பினஸ் தவிர, இன்னொருத்தவங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது, அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பப்புக்கு போகிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அது அவங்கவுங்க இஷ்டம்னு வச்சுக்கிட்டா கூட இந்த மாதிரி பண்ணுறதை மட்டும் ஒரு நார்மலைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் தான் ஹாப்பியாக இருக்கான் ஒரு பையன், ஒரு யங்ஸ்டர் இப்படிலாம் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கான் அப்படிங்கிறலாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்து
உங்களோட நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, நம்ம வீட்டில் என்ன இருக்கும், நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம ஹாப்பினஸாக இருக்கலாம். நமக்கான மூமெண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஹாப்பினஸாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும். இப்போ 15,000 வாங்கிட்டு 30,000 வாங்கணும்னு நினைப்பாங்க, 30,000 வாங்கிட்டு 50,000 வாங்கணும்னு நினைப்பாங்க, 50,000 வாங்கிட்டு லட்சக்கணக்கில் வாங்க இருப்பாங்க. இப்போ லட்சக்கணக்கான வாங்குறவங்க, அதிகமாக சம்பாதிக்கிறவங்க எல்லாமே நான் ஒரு சைட்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் நினச்சிட்டு இருந்தேன் பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கெட்டவங்களாக இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, பணக்காரங்களும் நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் தப்பான வழியில் சம்பாதிச்சிருப்பாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் ஜீரோலேருந்து அந்த 100 வந்திருப்பாங்க. அப்படி இருப்ப அவங்க எல்லாருமே ஹாப்பினஸாக இருக்காங்களாம் கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட தான் கேட்டால் தான் தெரியும் அவங்க எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹாப்பினஸ்ங்கிறது நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டி நம்மளோட லைஃப்பை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம லைஃப்க்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருப்பாங்க, அப்படி கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹாப்பினஸை ஜட்ஜ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட தீம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து 70,000 மேலே சப்ஸ்கிரைப்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம். இது வரைக்கும் ஒரு சிங்கிள் ரூபி கூட எங்களுக்கு பேமெண்ட்டாக வரல. தொடர்ந்து சில டைம் 2-3 டைம் ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால வர முடியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. ஃபஸ்ட் டைம் வரப்போகுது. அமௌண்ட் வராட்டியுமே பண்ணுறது காரணம் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் ஒரு ட்ரோல் பண்ணியோ அடுத்தவங்களை திட்டியோ இல்லாமல் எங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேசிஸில் ஒரு நம்பி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயம் பிடிக்கலாம். ஒரு டான்ஸ் வந்து பிடிக்கலாம், ஒரு டயக்ராம் பிடிக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். மெஜாரிட்டியாக இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. நமக்கு நாமே தட்டி கொடுத்துட்டு நம்ம லைஃப் போரிங் சொல்லி ஒரு டீமோட்டிவேட் ஆக வேணாம். யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சர் லைஃப்பை கம்பேர் பண்ணி நம்மளோட லைஃபோட கம்பேர் பண்ண வேணாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.